ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது தான். எப்பொழுதும் சண்டே மார்க்கெட் போனோம் அப்படின்னா அந்த வாரம் தேவையான காய்கறி அப்புறம் சமைக்கிறதுக்கு நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். சப்போஸ் வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் ஹஸ்பண்டுக்கு டியூட்டி போட்டாங்க அப்படின்னா போக முடியாது. அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மொதல் வாரம் வந்து மார்க்கெட் போகும்போதே இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுவேன். எப்பொழுதும் வாங்குறது இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துடுவேன். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் என்டியூசின்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு வந்து தேவைப்படும் பொழுது கீரையோ இல்லை லாங் பீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கிறது. எனக்கு மெயினாக சமையலுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே மார்க்கெட் போயிட்டோம். சண்டே அன்னைக்கு விசாக் டே இல்லையா, ஸோ காலையிலே கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது. அன்றைக்கி டின்னருக்கு வேறு என்னோடய சின்னக்கா பெரியக்கா, அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட 2 தங்கச்சி அவங்க எல்லோரையும் வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்குமே வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ சாட்டர்டே வந்து மார்க்கெட் போயாச்சு. அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஃபிஷ்ஷு, அப்புறம் அடுத்த நாள் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சம்பால் பியூன்னு நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. சாட்டர்டே எப்பொழுதுமே வீட்டில் வந்து பெருசாக சமைக்கிற வேலை எதுவும் இருக்காது. ஃப்ரைடே சமைக்கிறது சாம்பாரோ புளிக்குழம்போ எப்படியுமே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது செய்வேன். இல்லை அவங்களுக்கு வெளியில் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கடையிலேருந்து வாங்கி கொடுத்துக்குவேன். ஸோ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டர்டே கொஞ்சம் சமைக்கிற வேலை வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. காய்கறி பரட்டுறது இல்லை ஏதோ ஒன்று சிம்பிளான ஒரு வெஜிடபிளில் செஞ்சு அந்த லன்ச் வந்து சாப்பிட்ருவோம். அப்புறம் டின்னருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக காய்கறி பரட்டி வந்து சாப்பிட்டுக்குவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து புளிக்குழம்பு செஞ்சதெல்லாம் இருந்தது. ஸோ கையாக எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படியும் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காய்கறிலாம் வந்து எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்காக வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 வாரத்தருது இருக்கும். ஸோ அதனால் நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்காகவே வாங்கிறது. சம்டைம்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்குது அப்படின்னா மட்டும் தேவையான அளவுக்கு லூஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்த கையோடு அப்படியே வெங்காயத்தை வந்துட்டு அந்த தோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கருப்பாக இருக்கும் ஒரு சில வெங்காயத்தில். ஸோ அதெல்லாம் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் வைக்க வேண்டியது தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. இது வந்து ஃப்ரீ தான். நம்ம வாங்குகிற கடையில் வந்துட்டு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. நம்ம ஓரளவுக்கு நல்லாவே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினோன்னா நிறையா கொடுப்பாங்க. நான் வந்துட்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முன்ன வாங்கிட்டு வந்ததே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னே வந்து எனக்கு தெரியாது நிறைய கருவேப்பிலை வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஏர் ஃப்ரையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் மாதிரி பண்ணி ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ அது எனக்கு ஏதாவது ஒரு குழம்பு செய்கிறோம், வெங்காய குழம்புலாம் செய்யும் பொழுது அந்த கருவேப்பிலை பொடி வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ ஏதோ ஒரு நல்லது வந்து வயிற்றுக்குள்ளே போனால் சரி அந்த மாதிரி. இந்த தடவையுமே வந்துட்டு நிறைய கருவேப்பிலை இருக்குது. கொஞ்சம் மட்டும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இடையில எப்போயாவது கருவேப்பிலை குழம்பு செய்யணும், இல்லாட்டி அதையுமே வந்துட்டு ஏர் ஃப்ரையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அது கெட்டு போகாது. ஸோ நம்மளுமே வந்துட்டு ஏதாவது குழம்புல வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். எப்பொழுதுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் வாங்கிட்டு வரும்பொழுது புதினா வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேளை நிறையா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. அப்புறம் புதினாமே ஒரு கட்டு ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்தாங்க. கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்துட்டு உதுத்து அந்த வேர்லாம் கொத்தமல்லியில் வேர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் கீழே டிஷ்யூ வச்சு அது மேலே போட்டு வச்சுருவேன். 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ ரொம்ப வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன். ஈரத்தோடு வைக்க மாட்டேன். நல்லா ட்ரையான டிஷ்யூ வச்சுட்டு அது மாதிரி கவர் பண்ணி வச்சோன்னா 1 week வரைக்கும் எனக்கு கொத்தமல்லி வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் பாவக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா விதையோடு வைக்காமல் அந்த கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துகிட்டு வச்சோம் அப்படின்னா
இருக்கும். ஒரு 5-6 நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாம் வாங்கினது ஒரு $58 கிட்ட வந்தது. ப்ரைஸ் சொல்லும் பொழுது இந்தியா ருபீஸ்க்கு மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க இல்லையா? ஸோ $58 அப்படின்னா நம்ம இந்தியா ருபீஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 4200 கிட்ட வரும். ஸோ இந்த காய்கறி எல்லாம் 4200. நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு வாரம் வந்துட்டு மார்க்கெட் போகலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் 58, அப்படி இல்லாட்டி 40 அந்த மாதிரி எப்பொழுதுமே வந்துட்டு வரும். ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு கரெக்டாக இந்த அமௌண்ட் தான் வரும்லாம் சொல்ல முடியாது. அங்கே போகும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 60 வரைக்குமே எனக்கு வந்து காய்கறி கடையில் மட்டும் சில நேரம் வந்துட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ 2 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்ததுமே அதோட ப்ரைஸ் தான் வந்து பார்க்கணுன்னு இருந்தது. ஒரு கட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 ஸ்டிக் கிட்ட வச்சுருப்பாங்க ஒரு கட்டில். ஒரு வெள்ளி 50 காசு. ஸோ இந்தியா காசுக்கு வந்துட்டு $80 மேலே இருக்கும். ஒரு 90 ருபீஸ்னே வச்சுக்கலாம். அவ்வளோ வரும். நான் 2 கட்டு எடுத்திருந்தேன். $3 வந்தது. $3 அப்படின்னா ஒரு $200 $220 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கீரை வந்து நான் டியூஸ்டே அன்றைக்கி பருப்புலாம் போட்டு சாம்பார் செய்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது அப்படியே வந்துட்டு குச்சியோடே வச்சோம் அப்படின்னா அது ஆல்ரெடி வந்துட்டு உதிர்ந்து போச்சு. ஸோ அது நல்லதாக பார்த்துட்டு உருவி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே உருவி ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அது வந்து டியூஸ்டே அன்றைக்கி சாம்பார் வந்து செஞ்சுருவேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தம்பி பாப்பா வந்து ப்ளே கிரவுண்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி உங்களை நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காந்து அவங்களும் அவங்க பங்குக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சு வச்சுட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் ப்ளே கிரவுண்ட் வந்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ கட்டுற ஹெச்டிபி பிளாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வந்து பொதுவாக அந்தந்த ஃப்ளோருக்கு லிஃப்ட் பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. அதுவும் 2 டஸ்ட்பின் இருக்கும். ஒன்று ஜென்ரலாக யூஸ் பண்ணுற திங்ஸை தூக்கி போடுறதுக்கும், இன்னொன்று வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து த்ரோ பண்ணுறதுக்கும் இருக்கும். நமக்கு வந்து இன்னும் அந்த ரீசைக்கிள் பண்ணுறது வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட முன்ன இருந்த வீடு, நம்ம பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா குப்பைத்தூள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். சும்மா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அந்த சிங்க் கீழே வச்சுருப்பாங்க. அது வெளியே வந்து நம்ம த்ரோ பண்ணிடலாம். அது வந்துட்டு 2 நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம வெளியில் போக தேவையில்லை. எனி டைம் நமக்கு குப்பை தூக்கி போடணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி தூக்கி போடலாம். வீட்டுக்குள்ளே வந்து குப்பைத்தூம் இருக்கிறதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை அந்த காக்ரோச்சுக்காக மருந்தடிப்பாங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. லிஃப்ட் கிட்ட வந்து நோட்டீஸ்லாம் ஒட்டிடுவாங்க எந்த டேட் வந்து மருந்தடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த குப்பைத்தூமை நல்லா டேப் போட்டு ஒட்டிடணும். இல்லாட்டி மருந்தடிக்கும் பொழுது காக்ரோச்லாம் எஸ்கேப் பண்ணி வீட்டுக்குள்ளே தான் வர பார்க்கும். அது ஒன்று தான். மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான டோஃபு கிடைக்கும். ஸோ நான் எப்போ மார்க்கெட் போனாலுமே ஒரு 4 பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். டோஃபு வந்து பார்க்குறக்கு பன்னீர் மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து சோயாபீன் மில்க்லேருந்து செய்கிறது. ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன். ஒரு பீஸ் வந்து 60 சென்ட். ஸோ 4 பீஸ் பார்த்திங்கன்னா $2.40. இந்தியா ருபீஸ்க்கு மாற்றி சொல்லணும் அப்படின்னா 4 பீஸ் பார்த்திங்கன்னா $200 கிட்ட வரும். பட் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததும் அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருவேன். எனக்கு வந்து 4 to 5 days வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தேன், டோஃபு வந்து தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணினேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கெட்டலாம் போகலை. பட் நம்ம வாங்குகிற டோஃபு வந்து உப்பு டேஸ்ட் இருக்கும். பட் அந்த தண்ணியில் போட்டு வைக்கும்போது என்னாச்சுன்னா உப்பு டேஸ்ட்டே இல்லாமல் சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருந்தது. அதனால நான் தண்ணியில் போட்டு வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இப்போ நான் சண்டே வாங்கிட்டு வந்து நான் வெனஸ்டே தான் வந்து அதை சமைக்க போகிறேன் அப்படின்னா மண்டே டியூஸ்டேலாம் அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். வாஷ் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரியே ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வைக்கும் பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக 3 to 4 days வரைக்குமே எனக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து டோஃபு ஸ்டோர் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கி சும்மாவே இருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து போன வாரம் வாங்கினது. ஸோ அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சோன்னா காலையில் மறக்காமல் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு செலரி, பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த பாக்ஸில் அழகாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எவ்ரிடே மார்னிங் மறக்காமல் அது ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியது தான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சம்பால் பீஃபும் செய்ய போகிறேன். கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக 2 கிலோ வந்து ப்ரான் வந்து வாங்கியிருந்தோம். 1 கிலோ பார்த்திங்கன்னா $14 கிட்ட வந்தது. ஸோ இந்த தடவை அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து $14, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து $16, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் $18 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. பீஃபுனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சைஸே வந்து ஓகேயாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த சம்பால்லாம் சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு 2 கிலோ. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வந்து தம்பிக்கு பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தேன். பிளாக் பாம்ஃப்ரெட் வந்து 2 மீன் வாங்கியிருந்தேன். சிக்கன் விங்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் விங்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான். ப்ரான் வந்து நான் சில நேரம் சம்பால்லாம் செய்யும் பொழுது அந்த ஷெல்லோடு வந்து சமைச்சிருப்பேன். அப்போ எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரானை ஒழுங்காக க்ளீன் பண்ணலை, முதல்ல அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெல்லோடு இருக்கிறனால ஒழுங்காக க்ளீன் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வந்து அழகாக ஒரு ஃபோர்க் வச்சு சென்டரில் அப்படி குத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த குடல் வந்து அழகாக வந்துடும். சம்பால் செய்யும்போது தான் மோஸ்ட்லி எனக்கு அந்த ஷெல்லோட சமைக்கிறதுக்கு பிடிக்கும். தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல் ஷெல்லோட அந்த குடல் எடுத்துகிட்டு சமைக்க பிடிக்கும். மற்றபடி வேறு கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டர் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு டெயில் பக்கம் மட்டும் கொஞ்சம் வந்து வச்சுருப்பேன். ஸோ அது வந்து அப்படியே சாப்பிடும்பொழுது அதை பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த டெயில் பக்கம் மட்டும் வச்சுருப்பேன். அதே மாதிரி அந்த டெயிலில் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து முள் மாதிரி இருக்கும், அதையுமே வந்து கட் பண்ணிடுவேன். நான் அந்த மாதிரி தான் வந்து ப்ரான் க்ளீன் பண்ணுவேன். ப்ரான், அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நாளைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் விங்ஸை மசாலாவுமே போட்டு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே பாபாஸ் சிக்கன் மசாலான்னு ஒன்று கிடைக்கும். அது வந்து குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் குழம்புக்கு எப்பொழுதுமே வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான். இந்த மசாலாத்தூள் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மசாலாத்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ்க்காக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு அது மட்டும் பவுடர் பண்ணி சேர்த்துருந்தேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 3 பாக்ஸில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ் வந்து மெயினாக வந்து குழந்தைங்களுக்காக தான் வாங்கினேன். பட் அந்த வால், தலை மட்டும் எப்பயாவது குழம்பு வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு, ஃபிஷ்ஷுமே வந்துட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கும் அந்தளவுக்கு ஸ்பைசி கொடுக்கல. ஸோ அவங்க 2 பேருக்குமே பிடிக்காது ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு அப்படின்னா. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சிக்கன் விங்ஸ் வந்துட்டு ஒரே பெரிய பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா எவ்வளோ தேவையோ அதை மட்டும் டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் 3 பாக்ஸு வந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்ட மீன், குழம்பு வைக்கிறதுக்கு மீனோட தலை, வால்னு தனியாக எடுத்து வச்சுட்டு ப்ரானுமே வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அன்றைக்கி இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு 2 hours கிட்ட எடுத்தது. கொஞ்சம் டயர்டாகவே ஆயிடுச்சு. ப்ரான் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. குட்டி குட்டி ப்ரானாக. ஸோ 2 kgக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தா ஒரே ஒரு அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்தது. பட் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாக்ஸில் எடுத்து வச்சதோ அப்பாடா, நாளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். சும்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் சம்பால் பீஃபுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஷ் தான். பட் அதை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும், அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செய்ய போகிறேன். நார்மலாகவே சம்பால் பீஃபுன் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா தான் சமைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் வரைக்கும் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது நாளைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக அந்த மசாலா போடுறது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கே வந்து முடிச்சிட்டேன். எப்போ வந்துட்டு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு க்ளீன் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு மெயினான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணி விடுறது தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த மேஜிக் க்ளீன் தான் யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு நல்லா அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு
தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எலுமிச்சப்பழம் அதை வந்து கட் பண்ணி அந்த சார் போட்டு அதை வந்து தேய்ச்சி அதையுமே வந்து வாஷ் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு சிங்க் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி விடுவேன். எப்போ நான்வெஜ் வந்து க்ளீன் பண்ணாலுமே நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது. இல்லாட்டி அந்த மீன்லாம் வந்துட்டு அந்த கவுச்சி ஸ்மெல்லு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த எலுமிச்சம்பழம்லாம் போட்டால் தான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.